OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய், ஐம் முருகேஷ். ஐம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து குக் பண்ணுது. ஸோ லெட் அஸ் see எப்படி அது குக் பண்ணுது என்ன பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்கள் ஒரு இன்ஜினியர் தானே? ஆமாம்மா, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். எஸ். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு குக் பாட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இப்போது இட்ஸ் அ நியூ டிவைஸ். இது என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் டிவைஸ். லெட் அஸ் see. கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு சமையல் பற்றி கொஞ்சம் ஏதாச்சும்? நல்லா சாப்பிட தெரியும், சமையல் பற்றி கொஞ்சம் தெரியும். ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறோம் குக் பாட். வெரி குட். ஓகே. ஸோ நான் என்னென்னு சொல்லுவேன், நீங்கள் அது கரெக்டாக நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்களா? பண்ணலாம். மூடி ஓப்பன் பண்ணிடலாம். திருப்பி வச்சுருங்க. உள்ளே இருக்கிறது வந்து இன்னர் வெசல். ஓகே. வெளில வச்சிடலாம் நம்ம. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறோம். ஓகே. இது என்ன டிஷ்ஷுங்க? தேங்காய் பால் சாதம். ஓகே. ஓகே. இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் இல்லைங்களா, அதனால 2.25 கப் வந்து தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் ஊற்றிடலாம். ஓகே. ஃபுல்லாக ஊற்றிடலாங்களா? 1.5 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இது பாஸ்மதி ரைஸில் மட்டும்தான் பண்ணலாமா, எனி ரைஸில் பண்ணலாங்களா? எந்த ரைஸ்லையும் பண்ணலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து வரும் இல்லைங்களா? ஓகே. 1/4 கப் வந்து கேரமலைஸ்டு ஆனியன். இதெல்லாம் இந்த மெனு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரியுது. இப்போ இது அன்னோன் பர்சன்ஸு ஐ வாண்ட் டு டூ இந்த டிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது ரெடியாக இருக்கா உங்கள்கிட்ட? சம்திங் டீடைல்ஸ் வந்து நமக்கு வந்து ஆப் இருக்கா? என்ன ஆப்புங்க அது? OPOS செஃப் ஆப். ஓகே. ஸோ அதில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே அவங்களே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க வீடியோவோட. ஓகே. ஸோ we can select. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த அளவில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ குக் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக குக் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்துட்டு முகலாய் தடுக்கா, ஸோ நம்ம பட்டை, கிராம்பு, பிரிஞ்சியல் எல்லாத்தையுமே ஸ்பைசஸ். இது என்ன உள்ளே இருக்கிறது? ஆயிலா இல்லை கீயா? கீல தான். கீல. ஓகே. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மின்ட். ஓகே. ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் வந்து சால்ட். 2 டீஸ்பூன் சொல்கிறீங்க. சில பேருக்கு வந்து பிபி பேஷண்ட்ஸு அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து குறைச்சி போட்டுக்கலாம். உப்பு குறைவாக போட்டுக்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு காரம் கூட நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், அது கூட பச்சை மிளகா வேணுங்கிறது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து குக் பாட்டில் வச்சிடலாம். ஓகே. மூடிடலாங்களா? க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் இருக்கணும். இப்போ வந்து வெண்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா க்ளோஸ். நம்ம ரைட் லெஃப்ட்டில் இருந்ததுன்னா வெண்ட் வந்து ஓப்பனு. இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். இப்போ போய் மெனுவில் போய் நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ மெனுவில் போய் ஓகே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரைஸ் மோட் நம்ம அமுத்தணும். நெக்ஸ்ட்டு ரைஸ் மோட் வந்துருச்சு. இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ இது ஆன் பண்ணியாச்சு. ரைஸ் மோடில் வைக்க சொன்னீங்க, வச்சாச்சுங்க. ஆமாம். இப்போ அது என்ன டைமிங் இருக்கா? டைமிங் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 3 மினிட்ஸ் காமிக்குது. ஓகே. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ப்ளஸ் 3 மினிட்ஸ் வந்து குக்கிங் டைம். நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து 10லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ ஆவரேஜாக அரௌண்ட் 15 மினிட்ஸ் ஒரு டிஷ் ரெடி ஆயிரும் சொல்கிறீங்க? ரஃப்லி 15 மினிட்ஸில் இந்த டிஷ் ரெடி ஆயிரும். ஆமாம். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ இதில் வந்து ரைஸ் மோடு செலக்ட் பண்ண சொன்னீங்க. இப்போ இது இல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மோடு இல்லாமல் எனக்கு நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக் மோட்ஸ் இல்லை கஸ்டமைஸ் பண்ணணும்னா அது பாசிபிளா? பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து 100 மோட்ஸ் வந்து இருக்குது. ஓகே. நம்ம வந்து 20 மோட்ஸ் வந்து ப்ரீ செட் பண்ணியே வச்சுருக்கோம் நம்ம.
நம்ம. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்க அதுல எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, ஈஸியாக பண்ணலாமா, இல்லை ப்ரோக்ராமிங் அதெல்லாம் தேவையா, ஈஸியாக பண்ணிக்கலாம்? ஈஸியாக பண்ண முடியும். ஓ வெரி நைஸ். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த பிளிங்க் ஆகுதுங்க, இந்த ஒயிட்டில் வந்து ஓப்போஸ்ங்கிறது பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இது என்ன இண்டிகேஷனுங்க? அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அர்த்தமா? குக்கிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பிளிங்க் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, அதுல இருந்து நமக்கு வந்து 3 மினிட்ஸ் காமிக்கிறது 2 1 அப்படி வந்துட்டு yellow இல்லனா ஆஃப் அப்படி வந்து நமக்கு வந்துட்டு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். சோ அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து எடுக்காது. ஓ வெரி நைஸ். ரீடைன் ஹீட்லயே தான் இருக்கும் அது நமக்கு. ஸோ இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து அது ஹீட் அப் ஆகிக்குது. ஆமா. அதுக்கப்புறம் அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. அந்த ஹீட் அப் டைம்லேயே the ப்ரெஷர் ஆல்சோ வில் பில்ட் அப்னு நினைக்கிறேன், கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கிங் ப்ராசஸ் 3 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு இட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப்ஸ். ஓகே, அந்த ஒன்ஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா பவர் இன்டேக் வந்து கம்மியாயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஆமா, ஸ்டாப் ஆயிரும். வெரி குட். ஓகே, சோ அந்த ஹீட்லயே தான் இருக்கும் நமக்கு. ஓகே, அப்போ அது எவ்வளவு நேரம் கழிச்சு அதை ரிலீஸ் பண்ணலாம்? அது ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா? பிரஷர் வந்து ரிலீஸ் பண்றது இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கு இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டன் நம்ம அமுத்துறோம்னா பிரஷர் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து உடனே ஒரு சில டிஷ்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வெண்ட் ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, சோ உங்களுக்கு உடனே நமக்கு இதாயிடும். வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்னால் ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா குயிக்காக பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ அடுப்பில் நின்று நம்ம வந்து ரொம்ப ஈவன் ஃபார் அ பேச்சுலர் இந்த லஞ்ச் டைம் 1 hour half an hour இருந்தால் கூட 15 மினிட்ஸில் வந்து குக் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு கூட போகலாம். வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம வேலை விட்டு வர்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னா லேட்டாக வராங்க அப்படின்னா 12 o'clock இப்போ போல் ஆஃபீஸ் முடியுது அப்படின்னா ஓகே நம்ம வந்து ஒரு 11 o'clock சமையல் பண்ணணும்னா அந்த ஸ்டார்ட் லேட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் ஆப்ஷன் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா ஸோ அதுக்கு முன்னாடி டைமிங் எடுத்து அதுவே வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டார்ட் ஆகிக்கும். ஃபைன் ஃபைன், வெரி குட், வெரி நைஸ். ஓகேங்க, ஓகே. அது இப்போது வந்துங்க அந்த ஏற்கனவே வந்து குக்பாட் இட்ஸ் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ். என்னை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ். இன்றைக்கி வந்து குக்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா சாப்பிட்றது வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ரோபோ, குக்கிங்க்கான ஒரு டிவைஸ். இது வந்து தேர் ஆர் ஸோ மெனி டிவைசஸ் அவைலபிள். எலக்ட்ரிக் குக்கர் கூட இருக்குது, நார்மல் குக்கர் இருக்குது. ஆனால் வந்து இட்ஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் ஆஸ்பெக்ட் திஸ் இஸ் சேவிங் டைம் அண்ட் அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் ஆகுது. எனர்ஜி சேவிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து கேஸ் ப்ரைஸஸ் ஆர் இன்க்ரீஸிங். ப்ரைஸஸ் இன்க்ரீஸிங்கை விட தட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் டிப்ளீட்டிங். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வேறெவர் எனர்ஜி சேவிங் இஸ் தேர், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். என்னோட பொறுத்தவரையில் ஐ எம் an electrical engineer. I am looking at it as a energy saving device. There are so many energy saving devices like LED bulb, LCD TV and all. So this is again energy saving device தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் குக்கிங்க்கு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபார் எனர்ஜி இந்த ஹவுஸ் ஹோல்டு இஸ் ஸ்பெண்ட் ஆன் குக்கிங். ஸோ அதில் வந்து நிறைய சேவிங்ஸ் இருக்குது. 15 மினிட்ஸில் ஒரு டிஷ்ஷை வந்து பண்ண முடியுது அப்படின்னாக்கா வித்தின் 1 hour ஒரு ஃபேமிலிக்கு வேணுங்கிற 4 dishes ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் மேக். அது டெஃபினெட்லி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திஸ் இஸ் 1000 watt எக்யூப்மெண்ட். 1 hour யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 1 unit கன்சம்ஷன் வரும். ஈவன் இஃப் யூ புட் இட் இன் அ கமர்ஷியல் டாரிஃப் மேபி 5 rupees or 8 rupeesனா கூட ஒரு பெர் டிஷ்ஷு காஸ்டிங் வந்து 1 or 2 rupees தான் ஆகும். இட்ஸ் டெஃபினெட்லி an economical aspect. Second thing, like bachelors, old people or single family or something like that, இது வந்து ஒரு குயிக்காக பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஆல்ரெடி த மெனூஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, மெனூஸ் ஆர் ரெடி, தேர் ஆப்ஸ் இஸ் தேர். இன்றைக்கி எல்லாமே ஆப் பேஸ்டு லைஃப் போயிட்டுருக்கிறதுனால ஆப் இஸ் தேர். அங்கே வந்து ஆப்பில் சொல்கிறாங்க தட் காம்பினேஷன், ஹவு மச் ரைஸ் வேணும், இது வேணும், தட் மெஷர்மெண்ட் அண்ட் ஆல் இட்ஸ் கிவன் இன் த ஆப். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து குக்கிங்கை பற்றி தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. வித் திஸ் எக்யூப்மெண்ட் ஐ திங்க் மை எக்ஸ்பீரியன்ஸ் கோஸ் வித் திஸ். ஸோ ஜஸ்ட் யூஸிங் த ஆப் யூ கேன் டேக் த ingredients, required ingredients, put it here. அப்போ வந்து within 15 minutes you can make a dish. ஸோ ஒரு லஞ்ச் பிரேக்னால் இன்றைக்கி நார்மலி எனி ஆஃபீஸ் ஆர் எனி செட்டப் 1 or 2 hours மேக்ஸிமம். ஸோ அதில் 15 minutesல வந்து யூ கேன் மேக், ஈவன் யூ கேன் கீப் திஸ் எக்யூப்மெண்ட் இன் யுவர் பேண்ட்ரி இன் யுவர் ஆஃபீஸ் or a small project setup or anywhere you can keep this equipment. And 15 minutesல வந்து fresh food, hot
டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் ஒன்லி. ஐ திங்க் ஐ ஹியர் இட் இஸ் patented ஆல்சோ. ஸோ சம்திங் இஸ் தேர் அண்ட் இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன் இஸ் மோஸ்ட்லி ஆர் மெனு பேஸ்ட். மெனூஸ் ஆர் தேர். அதே மாதிரி தான் இட்ஸ் மோர் லைக் ஈவன் கார்ஸ் ஆல்சோ மெனு பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ குக்கிங் ஆல்சோ டர்னிங் இன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் வி ஆர் கோயிங் இன் டு த 4.0. I think 4.0 is industrial digital revolution is going on. So அதுக்குமே it's a step ahead in the kitchen. So I think our cooking experts or cooking is becoming what we can say revolutionized into a next level of even robotic surgery வந்தாச்சு. அது மாதிரி இப்போ robotic குக்கிங்கும் வந்தாச்சு. It's very interesting thing, I think. Yeah. ஸோ நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் வச்சுருந்தோம். குக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. ப்ரெஷரும் செட்டில் ஆயிடுச்சு. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் டன். எஸ். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே. எஸ். ஸ்மெல்லு நல்லா இருக்குது. வெரி பியூட்டிஃபுல் ஸ்மெல். நல்லா ஸ்பைசியாக இருக்குது. எஸ் எஸ் எஸ். பண்ணிடலாம். ஓகே. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஓகே. நம்ம போட்டிருந்த அந்த ஸ்பைசஸாக இருக்கட்டும், பச்சை மிளகா எல்லாம் சூப்பராக இதாகிடுச்சு. நம்ம காரத்துக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா வேணும், காரமாக இருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடியிலேருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி. இப்போ இதில் வந்து ஒரு டவுட்டுங்க, இந்த அடியில் பிடிச்சிக்கிறது கருப்பாகிறது அதெல்லாம் ஆகாது இல்லையா? ஸோ ஆகாது. நம்ம வந்து அவங்க கொடுத்துட்டு நம்ம மெத்தட் படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ அந்த அடி பிடிக்கிறது எதுவுமே இல்லை. ஓகே, வெரி நைஸ். இப்போ இதில் வந்து சில பேருக்கு இந்த ரைஸ் குழஞ்ச மாதிரி தேவைப்படும், சில பேருக்கு கொஞ்சம் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த குழஞ்ச மாதிரி வந்துடும். ஓகே. இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம. நல்லா வந்திருக்கு. பார்ப்போம். ஸோ ரைஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்குங்களா? நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா போய் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குது? தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தேங்காயிலே பாயில் ஆகிருக்கு. ஆமாம். நல்லா ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ஓகே. மசாலாலாம் சேர்ந்து வந்திருக்கு. நல்லாயிருக்கு. டேஸ்ட் இஸ் வெரி நைஸ். நீங்கள் கூட கேட்டீங்க அடி பிடிக்குமா அப்படின்னு. ஸோ அந்த பாத்திரத்தில் கூட அடி கூட பிடிக்கல. வெரி குட். ஓகே. கரெக்டாக நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ரெசிபி ஃபாலோ பண்ணனாலே உங்களுக்கு எதுவும் வராது. வெரி குட். நம்ம அதை விட்டு நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கீழே போடுறோம் அப்படின்னும் போது அந்த மசாலா போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த வெங்காயம் வந்துட்டு நம்ம வந்து அதுதான் கேரமலைஸ் பண்ணி போடுறோம். நம்ம நார்மலாக வெங்காயம் போட்டால் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டான. வெரி குட், வெரி குட். நைஸ், வெரி நைஸ். தேங்காய் பால் சாதம் குக் பாட்டில் இப்போ பண்ணோம், டேஸ்ட் பண்ணோம். நல்லா வந்திருக்கு. நல்ல கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்திருக்கு. ஒன்லி திங் மேபி நான் வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பேன். அது மேபி அது பேஸ்ட் ஆன் த டேஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் சால்ட் அதர் திங்ஸ் வி கேன் அட்ஜஸ்ட் ஐ திங்க். அதர்வைஸ் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் அது கிளியர் ஆகுமாங்கிறது என்னோடய டவுட்டாக இருக்குது. Apart from that, இது வந்து we can say the change is inevitable. We can say change is inevitable. இப்போ பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் குக்கிங், மை ஒய்ஃபோ மதரோ கிராண்ட் மதர் அவங்களுடைய குக்கிங் எல்லாம் பார்க்கும்போது they have struggled a lot in the kitchen from morning to evening, afternoon, லஞ்ச் டைம், டே டைம் எல்லாமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா she will be always in the kitchen. அதுவும் வந்து அந்த கறி அடுப்பு இல்லைன்னா அந்த உடன் அடுப்பில் எல்லாம் வச்சுட்டு அந்த புகை வரும். ஸோ மெனி ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் குக்கிங்கில் இருந்து அவங்கெல்லாம் யூஸ் பண்ணதை பார்த்துருக்குறேன். அதில் வந்து வரும்போது த எவாலுவேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹஸ் பேவ்ட் எ கிரேட் வே ஃபார் சிம்பிளிஃபையிங் த குக்கிங் மெத்தடாலஜிஸ். அதில் பார்த்திங்கன்னா அட் தி சேம் டைம் இந்த டேஸ்ட்டு, அந்த கன்சிஸ்டன்சி, ஃப்ளேவர், ஃப்ரெஷ்னஸ் இது எல்லாமே ரீட்டைன் ஆகுது. தட் இஸ் வெரி கேட்சி வித் திஸ். செகண்ட் திங், இந்த ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து நவ் வி கேன் மேக் திஸ் தேங்காய் பால் சாதம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் சென்டர்லாம் வந்து தேங்காய் பால் ரெடிமேடு டெட்ரா பேக்கில் வந்து தேங்காய் பால் இஸ் அவைலபிள், பாஸ்மதி ரைஸ் இஸ் அவைலபிள், எல்லா இன்க்ரீடியன்ஸும் அவைலபிள். தட் இஞ்சி பூண்டு மிக்ஸ் இஸ் ரெடிலி அவைலபிள். எவ்ரி திங் இஸ் ரெடிலி அவைலபிள். யூ ஜஸ்ட் பை இட், bring it, mix it, what is the combination required,
Adu app is there, you can mix it, and 15 minutes you can make a very wonderful spicy flavor and exotic food prepare பண்ண முடியுதுனாக்கா definitely it is a very good invention or a very good equipment. Apart from that point of view, this is also saving energy. So that is my catch point, saving energy and time spent on the kitchen, hot kitchen, particularly in summer time. Ladies are spending much of their time in the kitchen, that is also saved. So overall the experience is very nice. Thanks for this opportunity, and it's a great thing. Hope this will reach many people and they will get benefited out of it. Thank you very much.